ஹாய் குட்டீஸ், நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது குறள் 2. வாங்க பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனேன். பொருள்: தூய அறிவு வடிவான இறைவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன? இந்த குறளோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. அன்றைய வேலையை முடித்த பாலா வேகமாக வீட்டுக்கு வந்து தன் அம்மா கிட்ட ஆர்வமாக பேச ஆரம்பிக்கிறாரு. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா என்னோட நண்பன் இளங்கோவனை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதை விட ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவனை சந்தித்த இடம் கோவில். இளங்கோவன் என்னோட பள்ளி தோழன். பள்ளி நாட்களில் அவனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இத்தனைக்கும் அவனோட பெற்றோர்கள் 2 பேருமே பக்தியில் ஊறி போனவங்க. அவங்களோட அதிகமான பக்தியே இளங்கோவனுக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திடுச்சோ என்னமோ. பள்ளி நாட்களில் அவன் கோவிலுக்கு போகவே மாட்டான். தன்னை ஒரு பகுத்தறிவாளன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிக்கிடுவான். அது மட்டும் இல்லை, எங்களெல்லாம் பார்த்து மூட நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். பள்ளி படிப்பை முடித்ததுமே அவன் பொறியாளர் படிப்பில் சேர்ந்துட்டான். நான் பிகாம் படிச்சுட்டு அக்கௌண்டன்ட் வேலைக்கு வந்துட்டேன். பல ஆண்டுகளுக்கு அப்புறமா தற்செயலாக இளங்கோவனை கோவிலில் சந்தித்தேன். எப்படி ஆச்சரியப்படாமல் இருக்க முடியும்? கோவிலே நாங்கள் சந்தித்து சுருக்கமாக பேசிக்கிட்டோம். கோவிலிருந்து வெளியே வந்ததுமே அவன்கிட்ட நான் கேட்ட முதல் கேள்வியே இதுதான்: நாத்திகனாக இருந்த உனக்கு கடவுள் நம்பிக்கை எப்படி வந்தது அப்படின்னு. பொறியாளர் படித்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தான் இளங்கோ. பொறியியல் வல்லுநர்கள் மின்சாரம் முதலி சக்திகளை பயன்படுத்தி பல அற்புதமான மிஷின்களை உருவாக்கியிருக்காங்க. அதையெல்லாம் படிக்கும்போது பார்க்கும்போது இந்த உலகத்தில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் பல பொறியியல் அற்புதங்களை பற்றி நினைக்கும்போது எனக்கு வியப்பு அடங்கவே இல்லை. ஏன் மனித உடலையே எடுத்துக்கோவேன், எந்த ஒரு விசையின் உதவியும் இல்லாமல் நம்மளுடைய இதயம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. உடம்புல பல நுண்ணிய உறுப்புகளை இணைக்கும் இரத்த குழாய்கள், நாளங்கள், கோடிக்கணக்கான நரம்புகளால் உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய மூளை. அது ஒரு அற்புதமான ரோபோட். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு வேணும் இல்லையா? அந்த அறிவு கடவுள் தான் அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். உணர்ந்ததுக்கு அப்புறமும் நான் வணங்கலை அப்படின்னா நான் படித்த படிப்புக்கு அர்த்தமே இல்லையேன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு இளங்கோவன் சொல்கிறான். தான் கற்ற கல்வி கொடுத்த அறிவை பயன்படுத்தி கடவுளை உணர்ந்த இளங்கோவன் உண்மையிலே ஒரு பகுத்தறிவாளன் தான் அப்படின்னு பாலா தன் அம்மா கிட்ட பெருமையாக தன் நண்பனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். ஹாய் கொடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு குறளோட பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.